பட்ஜெட் படங்களை இனி வருவாய் பகிர்வு முறையில் தயாரிப்பது என தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். படத்தின் லாப நஷ்டத்தில் நடிகர்கள் பங்கு பெறும் வருவாய் பகிர்வு முறையில் பெரிய பட்ஜெட் படங்கள் தயாரிப்பு வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் சினிமா தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வருவாய் பகிர்வு முறையை நடிகர்கள் ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், மேலும் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் சினிமா தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழுவில் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. நடிகர்கள் மற்றும் முன்னணி கலைஞர்கள் வருவாய் பகிர்வு முறையில் பணியாற்ற வேண்டும் என்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் வள்ளுவர் கூட்டத்துல நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழ் சினிமாவில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் OTT ரிலீஸ் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பொதுக்குழு கூட்டத்துல முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்னா, சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய மானிய தொகை கடந்த 10 வருட காலமாக வழங்காமல் நிலுவையில் இருப்பதாகவும், எனவே இம்மானிய தொகையை புதிதாக பதவியேற்கக்கூடிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ் திரைப்பட மறுசீரமைப்பு குறித்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் புதிய ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் மிக முக்கிய விவகாரமாக தமிழ் சினிமாவில் தற்போது OTT மற்றும் சேட்டலைட் வியாபாரம் சரிந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது போல நடிகர்கள் மற்றும் முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் ரெவென்யூ ஷேர் முறையில தமிழ்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளித்து படங்களை நடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், ஆனால் நடிகர் சங்கம் இப்போது வரைக்கும் எந்த பதிலை கொடுக்கவில்லை, தொடர்ந்து நான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் ஆந்திராவில் உள்ள தயாரிப்பாளர்கள் அங்குள்ள நடிகர்களால் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தற்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் திரைப்படங்கள் எடுக்க தயங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கவலையையும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இனிவரும் காலங்களில் மீடியம் மற்றும் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் ரெவென்யூ ஷேர் முறையில மட்டுமே தயாரிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தீர்மானம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விஷயத்தினை சினிமா துறையில் உள்ள அனைவரின் கவனத்துக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்யவும், நடிகர் சங்கம் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு போக்கை கடைபிடிக்குமானால் தொடர் வேலைநிறுத்தம் செய்யவும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக தமிழ் சினிமா துறையில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் குறித்தும் OTT விவகாரங்கள் குறித்தும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.